நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. அன்பு மிகுந்த எங்கள் தகப்பனே இறைவா, உம்மை துதித்து போற்றுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான வேளையில் உம்முடைய பேர் இரக்கத்தை உம்முடைய திருமகனும் எங்கள் மீட்பருமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்கருணையில் இருக்கிற எங்களுடைய ஆண்டவர் வல்லமையில் ஆண்டவரே நாங்கள் உம் திருமுன்பாக இருக்கிறோம். அவருடைய தூய்மையான பிரசன்னத்தில் நாங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறோம். அவர் வழியாக நீர் காட்டுகின்ற பேர் அன்பை சுவைக்கும்படியாக ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கின்ற நாங்கள் சிறப்பான இந்த பிரசன்னத்திலே உம் திருமுன் நிற்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, மாதா தொலைக்காட்சி வழியாக இந்த நற்கருணை ஆராதனையில் பங்கெடுக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் இந்த வேளையிலே ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இந்த தூய பிரசன்னத்தினுடைய வல்லமை சென்று அடையட்டும். ஆண்டவரே, உம்முடைய தூய பிரசன்னம் இங்கே இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு கூடியிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, உம்முடைய தூய்மையான பார்வையில் இருந்து கனிகின்ற இரக்கத்தை, அன்பை, கனிவை ஆண்டவரே நிரம்ப பெற்றுக்கொள்ளட்டும். இந்த ஆராதனை வழியாக தங்களையே உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றவர்கள், அவர்களுடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றவர்கள், குடும்பம் முழுவதையும் உமக்கு அர்ப்பணிக்கின்றவர்கள் எல்லாரும் அர்ப்பணிப்பதின் விளைவாக கிடைக்க வேண்டிய அமைதியை, மகிழ்வை, மன நிறைவை பெற்றுக்கொள்வார்களாக. ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த வேளையில் உம்முடைய பரிசுத்த ஆவியினால் எங்களை வழிநடத்துவீராக. இந்த ஆராதனைக்குள்ளே நாங்கள் தக்கவிதமாய் பங்கெடுத்து உம்முடைய அன்பிற்குள்ளே நாங்கள் இன்னும் ஆழமாழமாய் செல்லுவதற்கு எங்களை வழிநடத்துவாராக. ஆசீர்வதியும். நற்கருணையில் வீற்றிருக்கிற உம்முடைய அன்பு மகன் எங்கள் மீட்பர் இயேசுவின் பெயரால் மன்றாடி கேட்கிறோம். உயிருள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவருடைய இரக்கத்தை நாம் மனதிலே வைத்து, நம்பிக்கையில் வைத்து அவரை துதித்து பாடுவோம். ஆண்டவர் இயேசுவை, அவருடைய இரக்கத்தை துதித்து பாட பாட நம்முடைய வாழ்க்கையிலே ஏராளமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஏராளமான ஆசீர்வாதங்கள். அவருடைய இரக்க பெருக்கம் எந்த அளவிற்கு நம்மால் துதிக்கப்படுகிறதோ அந்த அளவிற்கு அவருடைய இரக்கத்தை நாம் அனுபவிக்கிறோம். என் மீது இறங்கும் விண்ணாளும் தேவா, மண்ணாகும் என் மீது
தயை கண் பாரும் என் மீது இறங்கும் விண்ணாளும் தேவா மண்ணாகும் என் மீது தயை கண் பாரும் என் மீது. அடைக்கல பாறை நீ ஆற்றலின் பாதை நீ இடுக்கண்கள் வேளையிலே அடைக்கல பாறை நீ ஆற்றலின் பாதை நீ இடுக்கண்கள் வேளையிலே அச்சம் என்பதில்லை அதிர்ச்சி என்பதில்லை அச்சம் என்பதில்லை அதிர்ச்சி என்பதில்லை என்னோடு உமதிரக்கம் இருக்கையிலே என்னோடு உமதிரக்கம் இருக்கையிலே என் மீது இறங்கும் விண்ணாடும் தேவா மண்ணாகும் என் மீது தயை கண் பாரும் என் மீது. படைகளின் ஆண்டவர் பயங்களை போக்குவார் விண்ணப்பம் கேட்டிடுவார் படைகளின் ஆண்டவர் பயங்களை போக்குவார் விண்ணப்பம் கேட்டிடுவார். அச்சம் என்பதில்லை அதிர்ச்சி என்பதில்லை அச்சம் என்பதில்லை அதிர்ச்சி என்பதில்லை என்னோடு உமதிரக்கம் இருக்கையிலே என்னோடு உமதிரக்கம் இருக்கையிலே என் மீது இறங்கும் விண்ணாடும் தேவா மண்ணாகும் என் மீது தயை கண் பாரும் என் மீது என் மீது இறங்கும் விண்ணாடும் தேவா மண்ணாகும் என் மீது தயை கண் பாரும் என் மீது. எசாயா புத்தகத்திலிருந்து வாசகம் 35வது அதிகாரம் 1 4வது இறை வார்த்தை முடிய. பாலை நிலமும் பாழ்வெளியும் அகமகிழும் பொட்டல் நிலம் அக்களிப்படைந்து லீலி போல் பூத்து குலுங்கும். அது வளமாய் பூத்து குலுங்கி மகிழ்ந்து பாடி களிப்படையும். லெபனோனின் எழில் அதற்கு அளிக்கப்படும். கர்மேல் சாரோனின் மேன்மை அதில் ஒளிரும். ஆண்டவரின் மாட்சியையும் நம் கடவுளின் பெருமையையும் அவர்கள் காண்பார்கள். தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதிருங்கள். இதோ உங்கள் கடவுள் பழிதீர்க்க வருவார். அநீதிக்கு பழிவாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இயேசுவில் அன்பானவர்களே, ஆண்டவருடைய தூய பிரசன்னத்திலே அவருடைய பேர் இரக்கம் தினந்தோறும் நமக்கு கிடைக்கின்ற அந்த அனுபவத்தை நாம் நினைவு கூறுகிறோம். அன்றாடம் நமக்கு கிடைக்கின்ற அவருடைய இரக்கம் பல்வேறு நிலைகளில் அவரவர்களுடைய குடும்ப தனிப்பட்ட பொது வாழ்வின் நிலைக்கு ஏற்ப நம்மை வந்து
அனுபவத்திற்கு அழைக்கிறது, இறைவனின் அனுபவத்திற்கு அழைக்கிறது. அதனால் இறை அனுபவம் பெறுகிறோம். அதிகமாய் இறை அனுபவம் பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய இந்த தூய்மையான வாக்குறுதிகளை உள்ளத்திலே நம்பிக்கையோடு பற்றி கொள்ள வேண்டும். உள்ளத்திலே நம்பிக்கை. அவருடைய வார்த்தை என்ன நமக்கு சொல்லுகிறது? அன்பானவர்களே, எசாயா புத்தகத்திலேயே 58வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். 11 வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழிநடத்துவார், வறண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பார், உன் எலும்புகளை வலிமையாக்குவார், நீயும் நீர் பாய்ந்த தோட்டம் போலும் ஒருபோதும் வற்றாத நீரூற்று போலும் இருப்பாய். நம்பிக்கையில் நாம் வளர வளர, இறை வார்த்தையை பற்றி கொண்டு வாழ வாழ, அவருடைய வார்த்தை நமக்கு அனுபவமாக மாறுகிறது. அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? பாலை நிலமும் பாழ்வெளியும் அகமகிழும். காரணம் என்ன? நீர்ச்சுனை தோட்டம் போல, நீர்ச்சுனை மிக்க தோட்டம் போல மாற்றுகிறார். வறண்ட நிலத்தை ஒரு ஏரி போல மாற்றுகிறார். நீர்ச்சுனை மிக்க தோட்டம் போல, வளமிக்க தோட்டம் போல. பாலை நிலத்தில் வறண்டு போயிருக்கிற மனிதனுடைய சூழலிலே ஆண்டவர் சொல்லுகிறார், உன் எலும்புகளை ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். பாலை நிலமும் பாழ்வெளியும் அகமகிழும், பொட்டல் நிலமும் அக்களிப்படைந்து லீலி போல் பூத்து குலுங்கும். அன்பானவர்களே, இறைவனுடைய இரக்கத்தை தினம்தோறும் ஏதாவது ஒரு வகையிலே நாம் அனுபவிக்கிறோம். நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நாம் சுவாசிக்கின்ற மூச்சு நமக்கு இன்றளவும் இருக்கிறது. நாம் சுவாசிக்கின்ற மூச்சு நின்று போகவில்லை. நாம் குடிப்பதற்கென்று தண்ணீரை அவர் கொடுக்கிறார். இவைகள் இல்லாவிட்டால் என்ன நிகழும்? அன்பானவர்களே, நமக்கு தேவையான வெயில் கிடைக்கிறது, நமக்கு தேவையான மழை கிடைக்கிறது. எனக்கு ஒரு நிகழ்வு ஞாபகம் வருகிறது. அன்பிற்குரியவர்களே, ஒரு பழங்களை விற்பவர் ஒரு சாதாரண வண்டியிலே, பிளாட் வண்டி என்று சொல்லுகிறார்களே, அதில் பழங்களை விற்பவர் விற்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒரு வயதான பாட்டி பழங்கள் வாங்குவதற்காக அந்த வண்டியிடம் அந்த ஏழை பாட்டி வருகிறார். பழங்களை வாங்கி கொள்ளுகிறார். அதை வாங்கி கொண்டு திரும்பும் பொழுது வேகமாக வந்த ஒரு கார் அவர் மீது இடிக்க அவர் விழுந்து விடுகிறார். பழக்கூடை அந்த டயருக்கு அடியிலே மாட்டிக்கொள்ளுகிறது. எல்லா பழங்களும் நசுங்கி போய்விட்டன. அந்த பாட்டி மெதுவாக எழுந்து பழங்களை பார்க்கிறார். இடித்து சென்ற கார் சற்று தூரத்திலே நின்று விழுந்து கிடந்த அந்த பாட்டியை பார்த்து திட்டிவிட்டு அந்த கார் டிரைவர் புறப்பட போகிறார். அந்த பழக்கூடைக்காரரும் பழம் விற்பவரும் கூட வந்து அந்த கார்காரரிடம் சொல்லுகிறார், நீர் வந்தது தவறு, இடித்தது தவறு, அதில் வேறு திட்டுகள் திட்டுகிறாயே என்று சொல்லி கடிந்துவிட்டு தன்னுடைய கடைக்கு வருகிறார். அந்த பாட்டி எழுந்து பார்க்கிறார். பாட்டி, கவலைப்படாதீங்க, வாங்க, அந்த பையை மட்டும் எடுத்துட்டு வாங்க என்று சொல்லி தன்னிடம் இருந்த பழங்களை, அவர் வாங்கிய பழங்கள் புதிதாக அவருக்கு கொடுத்து, பாட்டி போங்க, உங்களுக்கு நீங்கள் காசு எனக்கு கொடுக்க வேண்டாம், உங்களுக்கு கடவுள் கொடுத்தாருன்னு நினச்சிக்கோங்க, போங்க. அன்பானவர்களே, கடவுள் எங்கே இருக்கிறார்? மறைநூல் நமக்கு சொல்லுகிறது. யோவான் எழுதிய முதல் திருமுகம் 4வது அதிகாரம் 8வது வார்த்தை சொல்லுகிறது, அன்பே கடவுள். இந்த இடத்தில்தான் கடவுள் இருக்கிறார். இந்த பாட்டை பெற்றுக்கொண்டதுதான் இறை அனுபவம். வறண்ட நிலத்தில் பொட்டல் நிலம் அக்களிப்படைவது இதுதான். வறண்ட நிலத்தை நீர்ச்சுனை மிக்க தோட்டம் போல மாற்றுவது இப்படித்தான். கடவுள் இப்படித்தான் மனிதர்கள் வழியாக செயல்படுகிறார். அவருடைய இரக்கத்தை பொழிகிறார்.
அன்பானவர்களை, அடுத்து நாம் பார்க்கிறோம், அது வளமாய் பூத்து குலுங்கி மகிழ்ந்து பாடி களிப்படையும். லெபனோனின் எழில் அதற்கு அளிக்கப்படும், கர்மேல் சாரோனின் மேன்மை அதில் ஒளிரும். என்ன அற்புதமான வார்த்தைகள் அன்பானவர்களே! உங்களுடைய குடும்பத்திலே தாய் தகப்பன் பிள்ளைகள் இருக்கிற ஒரு குடும்பத்திலே ஒருவரை ஒருவர் நேசிக்கிறீர்கள், ஒருவர் மீது ஒருவர் அன்பு காட்டுகிறீர்கள், அக்கறை கொள்ளுகிறீர்கள். அவர்களுக்கு வெளியிலே சென்றால் அவர்கள் என்ன செய்து கொண்டிருப்பார்கள்? சாப்பிட்டு இருப்பார்களா? அவர்கள் வேலை செய்து கொண்டிருப்பார்களா? திரும்பி வருவார்களா? எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள், எண்ணத்திலே வைத்து கொண்டே இருக்கிறீர்கள். அதன் பெயர் என்ன? அன்பு, கனிவு மிக்க அன்பு. அன்பானவர்களே, கடவுள் அதை எந்த அளவிற்கு வெளிப்படுத்துகிறார் என்று இந்த வார்த்தைகளிலே பார்க்கிறோம். கர்மேல் சாரோனின் மேன்மை அதில் ஒளிரும். நிறைய பிரிந்த சகோதரர்கள் அந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். இயேசுவை சாரோனின் ராஜா என்று அழைக்கிறார்கள், சாரோனின் ரோஜா என்று அழைக்கிறார்கள். காரணம் என்ன? அந்த சாரோன் ஒரு மலை, அந்த உயர்ந்த பகுதியிலே ஏராளமான பூக்கள் இருக்கின்ற ஒரு மலை. அது உயர்ந்த பகுதியாயிருப்பதனால் அந்த இடத்திலே இருக்கின்ற பூக்கள் எல்லாருக்கும் பார்வையிலே படும். காணுகின்ற அனைவருக்கும் அந்த அழகான காட்சி கிடைக்கிறது. கர்மேல் மலை நிறைய மரங்கள் அடர்ந்த ஒரு மலை. அது பார்ப்பவர்களுக்கு பசுமையை கொடுக்கிறது, கண்களுக்கு குளிர்ச்சியை அளிக்கிறது, மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அதனால்தான் கர்மேல் சாரோனின் மேன்மை அதில் ஒளிரும் என்று சொல்லப்படுகிறது. அந்த சாரோனின் மலர்களை பார்க்கிறவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். யாரும் பார்க்கலாம், அதனுடைய வாசத்தை, நறுமணத்தை யாரும் நுகரலாம். அன்பானவர்களே, நம்முடைய கடவுள் இன்னார் இன்னாருக்கு என்று அல்ல, உலகம் முழுமையும் இருக்கிற எல்லா மக்களுக்கும் இரக்கத்தை கொடுக்கிறார், எல்லா மக்களுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கிறார். அவரை நம்புகின்ற ஒவ்வொருவருக்கும் அவரால் அந்த மன நிறைவு கிடைக்கிறது. இயேசுவை யாரும் அணுகி வரலாம், பாவிகள் அணுகி வரலாம், நீதிமான்கள் அணுகி வரலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு சொல்லுகிறார், யோவான் நற்செய்தியிலே 6வது அதிகாரம் அதில் 38, 37 அந்த வசனங்களில் என்னிடம் வருகிறவர்களை நான் ஒருபோதும் புறக்கணிப்பதில்லை. அன்பானவர்களே, நானும் நீங்களும் ஆண்டவர் முன்னிலையிலே பாவிகள் தான். பாவிகளையே தேடி வந்தேன் என்று சொல்லுகிற ஆண்டவரிடம் நாம் எந்த வேளையிலும் வரலாம், எப்பொழுதும் நம்பிக்கையோடு அவரிடம் செல்லலாம். சக்கேயு அவருடைய வார்த்தையை கேட்டு மகிழ்ச்சியோடு வீட்டிற்குள் ஓடுகிறான். அவருடைய வார்த்தையை கேட்டு மகிழ்வோடு வீட்டை விட்டு வெளியே வருகிறார். அந்த நகரிலேயே பாவியாக கருதப்பட்ட பெண், லூக்கா நற்செய்தி 7:50 நாம் வாசிக்கிறோம். விபச்சாரத்திலே கையுமையுமாக பிடிபட்ட பெண், 8வது அதிகாரம் யோவான் நற்செய்தியிலே நாம் வாசிக்கிறோம். 10-11 வசனங்கள் வரையிலும் அந்த மகிழ்ச்சியோடு அந்த பெண் செல்கிறார், மன்னிக்கப்பட்ட நிலையிலே. அன்பானவர்களே, மன்னிக்கப்பட்ட நிலையிலே மகிழ்ச்சியோடு செல்லுகிறார். நம்மை ஏற்றுக்கொள்ள மாட்டாரா? வறண்ட நிலமாக இருக்கிறோமே, பாவியாக இருப்பதனால் வறண்ட நிலமாக இருக்கிறோமே, கடந்து போன காலத்திலே கசப்பான அனுபவங்களினால் வறண்ட நிலமாக இருக்கிறோமே, நம்முடைய குடும்பத்திலே பல பிரச்சனைகள், நம்மால் உடனடியாக ஒரு தீர்வு காண முடியவில்லை, தீர்வை காண விழைகிறோம், ஆனால் முடியவில்லை. வறண்ட நிலமாக இருக்கிறோமே, பாலை நிலமாக இருக்கிறோமே, கடவுள் கைவிட்டு விடுவாரா? ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? பாலை நிலமும் பாழ்வெளியும் அகமகிடும், பொட்டல் நிலமும் அக்களிப்படைந்து லீலி மலல் போல் பூத்து குலுங்கும். அன்பானவர்களே, ஆண்டவர் இரக்கம் மிக்கவர், ஆண்டவர் இரக்கம் மிக்கவர். அவர் யாரையும் கைவிடுவதில்லை, வருகிற யாவருக்கும் அவர் தடை போடுவதில்லை. அவரே நம்முடைய வாழ்க்கையிலே அவரிடம் செல்லுவதற்கு தடைகள் இருந்தால் அதை உடைப்பவர். பிரைஸ் தி லார்ட்.
அதை உடைப்பவர். 2:13 மீகா புத்தகத்திலே வாசிக்கிறோம், தடைகளை உடைக்கிறவர் முன்னே செல்ல அவருடைய பிள்ளைகள் அவரை பின்பற்றி பின்னே செல்லுவார்கள். நமக்கு வழி உண்டு. 14:6 யோவான் நற்செய்தியிலே வாசிக்கிறோம், ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நானே வாழ்வு, நானே வழி. அவர்தான் நமக்கு வழியாக இருக்கிறார். அந்த வழி எப்படிப்பட்டது? அதைத்தான் நாம் நம்பிக்கையிலே பற்றி கொள்ள வேண்டும். அந்த வழி எப்படிப்பட்டது? இணைச்சட்ட நூலிலே நாம் 30:15 வாசிக்கிறோம். அன்பானவர்களே, எசாயா புத்தகத்திலும் கூட நாம் 30:21 வாசிக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அந்த வழி எப்படிப்பட்டது? நீங்கள் வலப்புறமோ இடப்புறமோ எப்பக்கம் சென்றாலும் இதுதான் வழி, இதில் நடந்து செல்லுங்கள் என்னும் வார்த்தை பின்னிருந்து உங்களுடைய செவிகளில் ஒலிக்கும். இதுதான் வழி, இதுதான் வழி. நமக்கு தெளிவாக கடவுள் காட்டுகிறார். ஆண்டவருடைய வாக்குறுதிகளை பற்றி கொள்வது என்றால் அவர் சொல்லுகின்ற வார்த்தைகள் நமக்கு மிக தெளிவாக, கண்டிப்பாக, அன்பானவர்களே, நம்மை நெறிப்படுத்தி அந்த இடுக்கான பாதை வழியே செல்ல அழைத்து செல்லும். அந்த வழியில் செல்லுவது 13:24 லூக்கா நற்செய்தியிலே வாசிப்பது என்ன? அந்த வழியிலே சென்றால் நமக்கு வாழ்வு உண்டு, வாழ்வு உண்டு. ஆகையினால் இன்றைக்கு இந்த வசனம் நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன? இந்த இயேசுவை யாரும் அனுபவிக்கலாம், யாரும் அவரிடம் அணுகி செல்லலாம், யாருக்கும் அவரிடமிருந்து இரக்கம் காட்டு. சாரோனின் மேன்மை அதில் ஒளிரும். சாரோன், அந்த பூக்கள் எல்லாருடைய கண்கள், அந்த பகுதியிலே செல்லுகின்ற எல்லாருடைய கண்களுக்கும் அந்த பார்வையில் கிடைக்கும். அந்த நறுமணம் எல்லாராலும் நுகரப்படும். யாருக்கும் the invitation is given to all the people of this world. நம்மை அழைக்கிறார். அந்த அழைக்கின்ற கடவுளை புகழ்ந்து பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். என்னை நீர் கைவிடுவீரோ? என் இறைவா, என் இறைவா, என்னை நீர் கைவிடுவீரோ? கைவிட மாட்டேன், விலகவும் மாட்டேன், கைவிட மாட்டேன், விலகவும் மாட்டேன் என்று சொன்னவர் நீ. பகலும் இரவும் ஜெபிக்கின்றேன், எல்லாம் அழிந்து போனாலும் உம்மை நம்பிடுவேன். யோபுவை போல என்றென்றும் உம்மை நம்பிடுவேன். வறுமையில் வளமையில் எப்போதும் உம்மை நம்பிடுவேன். இயேசுவே எந்தன் தெய்வமே, உம்மை நம்பிடுவேன். என் இறைவா, என் இறைவா, என்னை நீர் கைவிடுவீரோ? பயப்படாதே, உன்னுடன் இருப்பேன். அஞ்சாதே, உதவிகள் செய்வேன். பயப்படாதே, உன்னுடன் இருப்பேன். அஞ்சாதே, உதவிகள் செய்வேன் என்று உறுதியளித்தீர். துன்பங்கள் விலகட்டுமே என்று உறுதியளித்தீர்.
கலங்காதே உன்னுடன் இருப்பேன், அஞ்சாதே உதவிகள் செய்வேன். கலங்காதே உன்னுடன் இருப்பேன், அஞ்சாதே உதவிகள் செய்வேன் என்று உறுதியளித்தீர். என் நோய்கள் நீங்கட்டுமே என்று உறுதியளித்தீர். என் நோய்கள் நீங்கட்டுமே. எல்லாம் அழிந்து போனாலும் உம்மை நம்பிடுவேன், யோபுவை போல என்றென்றும் உம்மை நம்பிடுவேன். வறுமையில் வளமையில் எப்போதும் உம்மை நம்பிடுவேன். இயேசுவே எந்தன் தெய்வமே, உம்மை நம்பிடுவேன். என் இறைவா, என் இறைவா, என்னை நீர் கைவிடுவீரோ? கைவிட மாட்டேன், விலகவும் மாட்டேன் என்று சொன்னவர் நீர். பகலும் இரவும் ஜெபிக்கின்றேன். அனைவரும் இப்பொழுது கண்களை மூடி நாம் நம்மை முழுவதுமாக இந்த நம்பிக்கையில் ஆண்டவர் உறுதிப்படுத்த வேண்டும் என்ற விண்ணப்பத்தோடு மனதிலே செபிப்போம். எங்கள் அருமையான ஆண்டவரே இயேசுவே, நற்கருணையில் வீற்றிருக்கிற எங்கள் கடவுளே, நீர் எவ்வளவு நல்லவர். சாரோனின் மலர்களைப் போல, சாரோன் என்ற மலர்கள் நிறைந்த அந்த மலை பெற்றிருக்கின்ற அந்த மேன்மையை நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்க நீர் மிகுந்த தாராளமாய் எங்களுக்கு அழைப்பு விடுக்கிறீர். அப்பா, எங்கள் மீட்பரே, என்றும் எங்களோடு இருக்கின்ற, எந்நாளும் உங்களோடு இருப்பேன் என்ற வாக்குறுதி வழியாக நற்கருணை மூலம் எங்களோடு தங்கியிருப்பவரே, கார்மேல் மலையின் அழகும் சாரோனின் மேன்மையும் எங்களுடைய வாழ்க்கையில அனுதினமும் இருக்க வேண்டும் என்று மன்றாடி கேட்கிறோம். எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும், எவ்வளவு இக்கட்டுகளும் இடைஞ்சல்களும் எங்கள் வாழ்க்கையில் எங்களை தாக்கினாலும் கூட உம்மோடு நாங்கள் இணைந்து இருக்கும்போது நீர் கொடுத்திருக்கின்ற இந்த வாக்குறுதிகளை நம்பிக்கையில் பற்றி கொள்ளும் பொழுது பொட்டல் நிலமும் பாழ்வெளியும் அக்களிக்கும் மகிழ்ந்து களிகூறும் என்று சொல்லப்பட்டுள்ள உம்முடைய வார்த்தைகளின்படியே நாங்கள் மகிழ்ந்திருப்போம். நாங்கள் மகிழ்ச்சியோடு எங்களுடைய துன்பங்களை கடந்தும் உம்மை பின்பற்றுவதில் நிலைத்திருப்போம். ஆண்டவரே, அந்த உறுதியை எங்களுக்கு தாரும். என்றும் வாழுகின்ற நற்கருணையில் வீற்றிருக்கும் எங்கள் மீட்பரும் ஆண்டவருமான இயேசுவின் பெயரால் தந்தையே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பானவர்களே, யோவான் நற்செய்தியிலே 14வது அதிகாரத்தை நாம் தொடக்கத்தில் இருக்கிற பகுதியை நம்முடைய இந்த சிந்தனைக்கு ஆண்டவருடைய தூய பிரசன்னத்திலே எடுத்துக்கொள்வோம். மேன்மைக்கு அழைத்து செல்லுகின்ற இந்த கடவுள் எல்லாருக்கும் அழைப்பு விடுக்கின்ற இந்த கடவுள் நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து நம்மை உறுதிப்படுத்துகிறார். ஏற்கனவே நாம் சிந்தித்த வார்த்தையைப் போல பாழ்வெளியில் உன் எலும்புகளை உறுதிப்படுத்துவேன் என்று சொன்னதைப் போல ஆண்டவருடைய வார்த்தை அமைந்துள்ளது. இயேசு, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசுவுக்கு நிறைய எதிர்ப்புகள் இருந்தது.
அவர் உடல் உயிர் வாழ்க்கையில் இருந்தபோது நிறைய எதிர்ப்புகள் இருந்தது. அவரை மடக்க பார்த்தார்கள், அவரை சோதித்தார்கள், அவரை கல்லால் அடிக்க முயன்றார்கள், அவரை சிறைபிடிக்க பார்த்தார்கள். ஆனால் முடியவில்லை. இயேசு என்ன சொல்லுகிறார்? எந்த அளவு நம்பிக்கை இருந்தது! இவ்வளவு எதிர்ப்புகளும் அவருக்கு எதிராக பரிசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள், குருக்கள், தலைமை குருக்களுடைய பகைமை இருந்த போதும் கூட அவர் ஏன் நம்பிக்கையோடு இருந்தார்? அன்பானவர்களே, நமக்கு அதை கற்றுக் கொடுக்கிறார். ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே நம்பிக்கையில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று. யோவான் நற்செய்தியிலேயே நாம் வாசிக்கிறோம், 8வது அதிகாரம், அதிலே 29 சொல்லுகிறது, என்னை அனுப்பியவர் என்னோடு இருக்கிறார், என்னை அவர் தனியாக விட்டு விடுவதில்லை. 5வது அதிகாரத்திலே 30வது வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம், நானாக எதுவும் செய்ய இயலாது, தந்தை சொற்படிதான் நான் தீர்ப்பிடுகிறேன், என் விருப்பத்தை நாடாமல் என்னை அனுப்பியவரின் விருப்பத்தையே நாடுகிறேன். இதுதாங்க நம்முடைய வாழ்க்கையில வெற்றிக்கான ரகசியம். யாருக்கு கஷ்டம் இல்லை? ஏழைக்கு உப்பு கிடைக்கலன்னா பணக்காரனுக்கு சர்க்கரை கிடைக்கல, ஏழைக்கு சாப்பாடு கிடைக்கலன்னா பணக்காரனுக்கு இருக்கிறத சாப்பிட முடியல. பணம் இல்லாதவன் பணம் இல்லையே, அடுத்த வேளைக்கு என்ன செய்வோம் என்று தவிக்கிறான். பணம் வைத்திருப்பவன் அதை எப்படி காப்பாற்றுவது என்று தவிக்கிறான். அன்பானவர்களே, வீட்டுக்கு வீடு வாசல் படி. வெளியிலே பார்ப்பதற்கு பளபளப்பாக இருக்கிறார்கள், வெளியிலே பார்ப்பதற்கு அவர்கள் எந்த குறைவுபடாமல் இருப்பதை போல தோற்றம் அளிக்கிறார்கள். ஆனால் வனப்பாக இருக்கிற வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளைப் போல வெளிவேஷத்தை குறிப்பது மட்டுமல்ல அந்த ஆண்டவருடைய வார்த்தை. உள்ளத்திலே மகிழ்ச்சி இல்லாமல் வெளியில் மகிழ்ச்சியோடு இருப்பதை போல காட்டிக்கொள்ளுகிறவர்களுக்கும் அந்த வார்த்தை தான். உள்ளேயோ எவ்வித இறந்தவர்களுடைய அழுகிப்போன சதையும் துர்நாற்றம். அதை போல அவர்களுக்கு மனதிலே அமைதி இல்லை, வீட்டிலே அமைதி இல்லை, செய்வதிலே அவர்களுக்கு வெற்றி இல்லை, செய்வதிலே அவர்களுக்கு திருப்தி இல்லை. அன்பானவர்களே, அந்த திருப்தியை, அந்த அமைதியை, அந்த மகிழ்ச்சியை, அந்த நம்பிக்கையை கடவுள் யாருக்கு கொடுக்கிறார்? அவர் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர். திமோத்தேயுக்கு பவுலடியார் எழுதுகிறார், 2வது அந்த திருமுகத்தில் 1 அதிகாரம், அதில் 12வது வார்த்தையில் நாம் வாசிக்கிறோம். பழைய மொழிபெயர்ப்பில் அதை வாசிக்க வேண்டுமென்றால் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், நான் யாரிடம் நம்பிக்கை கொண்டுள்ளேன் என அறிவேன். 12வது வார்த்தை, நான் இவ்வாறு துன்புற்று வருகிறேன், எனினும் வெட்கமுறுவதில்லை, ஏனெனில் நான் யாரிடம் நம்பிக்கை கொண்டுள்ளேன் என அறிவேன். பழைய மொழிபெயர்ப்பிலே நான் யாரை நம்பியிருக்கிறேன் என்று எனக்கு நன்றாக தெரியும். அன்பானவர்களே, தந்தை கடவுளை அவர் மிகுந்த நம்பிக்கையோடு பற்றி கொண்டார். அவர் விருப்பத்தையே நிறைவேற்றினார். பகைமை வந்தது, வெறுப்பு வந்தது, கல்லால் அடிக்க பார்த்தார்கள், சோதிக்க பார்த்தார், என்ன வேலாம் செய்ய முயன்றார்கள், ஒண்ணுமே முடியலை. காரணம் என்ன? தந்தை கடவுளை பற்றி கொண்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசுவை பற்றி கொண்டால் எத்தனை புயலும் வரலாம், எத்தனை மழையும் வெள்ளமும் வரலாம், நம்மேல் மோதலாம், நாம் பாறை மீது கட்டப்பட்ட வீட்டை போல. காரணம், அவர் விருப்பத்தை நாடுகிறோம், அவர் காட்டுகின்ற பாதையில் போகிறோம். சாரோனின் மேன்மையை நமக்கு கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். சாரோனின் மேன்மையை நாம் அடைவோம். கர்மேல் அழகு எல்லார் கண்களுக்கும் பசுமையை கொடுப்பதை போல, குளிர்ச்சியை கொடுப்பதை போல நமக்கும் வாழ்க்கை குளிர்ச்சியை கொடுக்கும். உள்ளம் கலங்க வேண்டாம், என் மீது நம்பிக்கை வையுங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். ஆகையினால் நம்முடைய வாழ்க்கையில நம்பிக்கை வைக்கலாம். ஒரு பெரிய இந்திய அளவில் ஒரு சைக்கிள் ஓட்டுகின்ற போட்டி நடந்தது. பலர் கலந்து கொண்டார்கள். நிறைய இளைஞர்களும் பெரியவர்களும் கூட அவர்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு சிலர் சொன்னார்கள்,
போகிற வழியில் நீங்கள் சைக்கிளில் இந்தியா பூரா சுற்ற போகிறீங்களே, சுற்றுற போது ஆக்சிடெண்ட் ஆகிட்டா என்ன செய்வீங்க? ஒரு சிலர் சொன்னாங்க, போகும்பொழுது பஞ்சர் ஆகிடுச்சு, 2 டயரும் பஞ்சர் ஆகிடுச்சு, எல்லாருக்குமே பஞ்சர் ஆகிடுச்சு, என்ன செய்வீங்க? போகிற வழியில் உங்களுக்கு யாருக்கோ உடம்பு சரியில்லை, என்ன செய்வீங்க? எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அந்த சைக்கிள் இந்திய முழுவதும் சுற்றி வர காத்திருந்த அந்த சைக்கிள் வீரர்கள் என்ன சொன்னார்கள்? அதில் ஒருவர் சொன்னார், இவைகளெல்லாம் நடந்தாலும் இவைகளெல்லாம் தாண்டி நாங்கள் இந்தியாவை சுற்றி வரப்போகிறோம், நாங்கள் தைரியமாக இருக்கிறோம், கட்டாயம் வென்றே தீர்வோம் என்று சொன்னார். அதுதான் நம்பிக்கை. வாழ்க்கையிலே எவ்வளவும் நடக்கும். 4:13 பிலிப்பியருக்கு பவுலடியார் எழுதுகிற அந்த வார்த்தைகளை யோசனைகளை வைப்போம். வறுமையில் வாழ தெரியும், வளமையில் வாழ தெரியும், வயிறார உண்ணவோ பட்டினி கிடக்கவோ எதற்கும் நான் பயிற்சி பெற்றிருக்கேன். எனக்கு பயிற்சி கொடுக்கின்ற இயேசுவை கொண்டு என்னால் எதையும் செய்ய ஆற்றல் உண்டு. அன்பானவர்களே, அதுதான் நம்பிக்கை. வாழ்க்கையில் கஷ்டங்கள் இல்லாதவன் யாரும் இல்லை, வீட்டுக்கு வீடு வாசல் படி. ஆனால் அனைத்து கஷ்டங்களையும் கடந்து நான் உண்மைக்கு சான்று பகர்வேன், அன்பு கூர்ந்து வாழுவேன், எப்பொழுதும் பெரியவர்களுக்கு ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு நான் கீழ்ப்படிந்து நடப்பேன், என்ன நேர்ந்தாலும் கூட இயேசுவுக்கு சாட்சியாக இருப்பேன், என்னுடைய உள்ளத்திலே இயேசு இருக்கிறார், அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவேன் என்று வைராக்கியமாக இருப்பவர்கள் யாராவது ஒருவரை காட்டுங்கள், மனம் தளர்ந்து போன ஒருவரை காட்டுங்கள். வாழ்க்கையில் உங்களால் முடியாது, தோற்று போவீர்கள். காரணம் என்ன? அது கடவுளுடைய வார்த்தை, அது இந்த கடவுள் நம்முடைய மீட்பர் காட்டிய பாதை. நம்முடைய வாழ்க்கையில் எதையும் கடந்து போக முடியும். நாம் எசாயா புத்தகத்திலே வாசிக்கிறோம், 43வது அதிகாரத்தில் 2வது வார்த்தையாக நமக்கு சொல்லப்படுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீர்நிலைகள் வழியாக நீ செல்லும் போது நான் உன்னோடு இருப்பேன், ஆறுகளை கடந்து போகும்போது அவை உன்னை மூழ்கடிக்க மாட்டா, தீயில் நடந்தாலும் சுட்டரிக்கப்பட மாட்டாய், நெருப்பு உன்மேல் பற்றி எரியாது, ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, இஸ்ரவேலின் தூயவரும் உன்னை விடுவிப்பவரும் நானே. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டீர்களா? தண்ணீர் நம்மை மூழ்கடிக்காது, நெருப்பு என்னை எரிக்காது, உன்னை நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் யார்? இஸ்ரவேலின் தூயவரும் உன்னை விடுவிப்பவரும் நானே. ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகையினால் கடவுள் மீது நாம் உள்ளம் கலங்க வேண்டாம் என்று சொல்லுகிற ஆண்டவர் இயேசுனுடைய வார்த்தைகள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடம் என்ன? கடவுள் மீது எந்த வாழ்வோ சாவோ. 1:21 பவுலடியார் சொல்லுகிறார், பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே, வாழ்வென்பது கிறிஸ்துவே, சாவு ஆதாயமே. வாழ்வென்பது கிறிஸ்துவே அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்பானவர்களே, இயேசு எப்படி வாழ்ந்தார்? எதிர்க்கப்பட்டார், பகைமை இருந்தது அவருக்கு எதிராக, வாழ்க்கையில் நிறைய சோதனைகள் வந்தது, சாத்தான் சோதித்தான், மனிதர்கள் சோதித்தார்கள், வியர்த்தார், களைப்புற்றார், கண்ணீர் சிந்தினார், எல்லாம் நடந்தது. அவர் அப்படி வாழ்ந்தார், பாடுகள் பட்டார், சாகடித்தார்கள். வாழ்வென்பது கிறிஸ்து. ஆகையினால் நம்முடைய வாழ்க்கையிலே இவைகள் எல்லாம் வெவ்வேறு நிலைகளிலே நமக்கு வந்தே தீரும். 16:33 யோவான் நற்செய்தியிலே நாம் வாசிக்கிறோம், உலகில் உங்களுக்கு வேதனைகள் உண்டு, ஆயினும் தைரியமாக. காரணம் என்ன? நான் உங்களோடு இருக்கிறேன், நான் உங்களை விடுவிப்பவர் நானே. 41:10 வரை நாம் வாசிக்கிறோம். எசாயா புத்தகத்திலே தான் சொல்லப்படுகிறது. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய மகள், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உனக்கு உதவி செய்வேன், என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன், உனக்கு எதிராக வெகுண்டெழுவோர் அனைவரும் மானக்கேடுற்று இழிநிலை அடைவர், உன்னை எதிர்த்து வழக்காடுவோர் இல்லாது ஒழிவர், உன்னை எதிர்த்து போராடியோரை நீ தேடுவாய், ஆனால் அவர்களை கண்டுபிடிக்க மாட்டாய்.
அவர்கள் ஒழிந்து போவார்கள். அன்பானவர்களே, வேறு என்ன வேண்டும்? நமக்கு வாழ்க்கையில் என்ன வேணும்? கடவுளே நம் பக்கம் இருக்கிறார். 8:32 ரோமையருக்கு பவுலடியார் எழுதுகிறார். அவர் குறிப்பிடுகிறார், தந்தை கடவுள் நமக்கு தன்னுடைய ஒரே மகனையே கொடுத்திருக்கிறார் என்றால் இன்னும் எதைத்தான் தரமாட்டார்? தருவார். அவருடைய காலம் வரணும். அவருடைய காலம் வரும் வரை பேதுருவினுடைய கடிதத்திலே நாம் வாசிக்கிறோம். முதல் கடிதம் 5:6 வாசிக்கிறோம், அவருடைய கடவுளுடைய வல்லமையான கரத்தின் கீழ் காத்திருங்கள், காத்திருங்கள். ஏற்புடைய நாளில் கடவுள் உங்களை மீட்பார். ஏற்புடைய நாள், அவருடைய நேரம் இருக்கிறது. உதாரணமாக நம்ம யோசிக்கணும். கானாவூர் நிகழ்ச்சியில் அன்னை மரியா அந்த வீட்டுக்கு ஏற்படவிருந்த அவமானத்தை பற்றி சொல்கிறாரு. ரசம் தீர்ந்து போனது. ஆண்டவர் இயேசுவினுடைய பதில் என்ன? அம்மா, என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை. ஆனால் அந்த நேரத்தை அன்னை மரியா எப்படி வரவழைக்கிறார் பாருங்கள். அன்னை மரியாவினுடைய பரிந்துரையினுடைய வல்லமை அது. இந்த நற்கருணை ஆராதனை வேளையில அன்பானவர்களே, மாதா டிவி வழியாக கடவுளை, நற்கருணையிலே ஆண்டவர் இயேசுவை, உயிருள்ள கடவுளை சந்திக்கின்ற உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், மரியா, அன்னை மரியா எப்படி இயேசுவினுடைய நேரத்தை விரைவுபடுத்துகிறார், அந்த நேரத்திலே வரச் செய்கிறார். அவருடைய பரிந்துரையினுடைய வல்லமை எவ்வளவு உயர்வானது. அவர் சொல்லிவிட்டு போய்விட்டார். ஆனால் நடந்தது என்ன? இயேசு உடனடியாக தண்ணீரை திராட்சை ரசமாக்குகிறார். அன்னை மரியா இந்த நற்கருணை நாதர் அருகிலேயே இருக்கிறார் எப்பொழுதும். நற்கருணை பேழை அருகிலேயே இருக்கிறார் எப்பொழுதும். இயேசுவை நம்புகின்றவர்கள் அருகிலேயே இருக்கிறார் அன்னை மரியா எப்பொழுதும் நமக்காக பரிந்துரைக்க. பரிந்துரைப்பவர் இவ்வளவு வல்லமையான பரிந்துரையாளர் என்றால் கொடுப்பவர் எத்தனை வல்லமை உள்ளவராக இருக்க வேண்டும். ஆகையினால் நாம் என்ன நேர்ந்தாலும் அவரே சொல்லி இருப்பது போல, இஸ்ரேலை விடுவிப்பவர் நானே, இதை உங்களுக்கு கூறுகிறேன். அன்பானவர்களே, எசாயா புத்தகத்தில் தான் 45வது அதிகாரம், அதில் 2, நான் உனக்கு முன்னே சென்று குன்றுகளை சமப்படுத்துவேன், செப்பு கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை தகர்ப்பேன், இருளில் மறைத்து வைக்கப்பட்டுள்ள கருவூலங்களையும் மறைவிடங்களில் ஒளித்து வைத்த புதையல்களும் உனக்கு நான் தருவேன். பெயர் சொல்லி உன்னை அழைத்த இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் நானே என்பதை நீ அறியும்படி இதை செய்வேன். அதுதான் அனுபவம். நீ அனுபவிக்கும்படி இதை நான் செய்வேன். உனக்கு வாழ்க்கையில் தடை இருக்குதா? அதை, அந்த குன்றை உடைத்து சமதளமாக்குவார். தடைகளை அகற்றுவார். நன்மைகளின் களஞ்சியம் உனக்கு பூட்டப்பட்டு இருக்கிறதா? உனக்கு முன் சென்று செப்பு கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பார்களை தகர்ப்பேன், இருளில் மறைத்து வைத்த கருவூலங்களையும் மறைவிடங்களில் ஒளித்து வைத்த புதையல்களையும் உனக்கு நான் தருவேன். என்ன அற்புதமான வார்த்தை அன்பிற்குரியவர்களே! இதில் ஆராதனையில் பங்கெடுக்கிற உங்களுடைய குடும்பங்களில் தடைகள் இருக்கிறதா? உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தடைகள் இருக்கிறதா? நன்மைகளின் களஞ்சியத்தின் கதவு பூட்டப்பட்டு இருக்கிறதா? ஆண்டவர் அந்த கதவை திறந்து விடுவார். அந்த தடையை உடைத்து போடுவார். நம்பிக்கையோடு இருங்கள். நான் இந்த குருத்துவ வாழ்க்கையிலே 44வது ஆண்டிலே நடந்து கொண்டிருக்கிறேன், பயணித்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள் வந்தன. மறை மாவட்டத்தில் என்னுடைய குருத்துவ பணியில், என்னுடைய சொந்த வாழ்க்கையில், நான் பணி செய்த இடங்களில் எவ்வளவு துன்பங்கள். எல்லாருக்கும் துன்பங்கள் வரும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உங்களுக்கு உலகில் வேதனைகள் உண்டு, தைரியமாக. இப்பொழுது நான் திரும்பி பார்க்கிறேன், என்னுடைய 43 ஆண்டுகளை திரும்பி பார்க்கிறேன். எங்கே போனது அந்த துன்பங்கள்? வெற்றி மேல் வெற்றியைத்தான் ஆண்டவர் கொடுக்கிறார். கனிகளுக்கு மேல் கனிகளைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். நான் அதை அனுபவிக்கவும் செய்கிறார். நாம் செய்ய வேண்டியது என்ன? அவரை பற்றி கொள்வது, அவரிடம் சரணாகதி அடைவது, அவர்தான் எனக்கு எல்லாம் என்று இருப்பது. மாணவர்களே, இந்த நம்பிக்கையோடு நாம் இப்பொழுது இந்த பாடலிலே ஜெப உணர்வோடு பங்கெடுப்போம்.
கண்மணி போலே என்னை காக்கும் கடவுளே, உந்தன் பாதம் காத்திருக்கின்றேன், தாழ்ந்து பணிந்து காத்திருக்கின்றேன். கண்மணி போலே என்னை காக்கும் கடவுளே, உந்தன் பாதம் காத்திருக்கின்றேன், தாழ்ந்து பணிந்து காத்திருக்கின்றேன். சுமை சுமந்து சோர்ந்த எனக்கு அமைதியை நிறைவாக தாருமே, வருத்தங்களை விலக்கி எனக்கு மகிழ்வை நிறைவாக தாருமே. சுமை சுமந்து சோர்ந்த எனக்கு அமைதியை நிறைவாக தாருமே, வருத்தங்களை விலக்கி எனக்கு மகிழ்வை நிறைவாக தாருமே. எது நடந்தாலும் என்னோடு இருக்க வேண்டுமே, தீமை என்னை நெருங்கிடாமல் காக்க வேண்டுமே, காக்க வேண்டுமே. கண்மணி போலே என்னை காக்கும் கடவுளே, உந்தன் பாதம் காத்திருக்கின்றேன், தாழ்ந்து பணிந்து காத்திருக்கின்றேன். அன்பு நிறைந்த எங்கள் ஆண்டவரே, நற்கருணையில் வீற்றிருக்கிற எங்கள் இயேசுவே, உம்மை தாழ்மையோடு ஆராதிக்கிறேன். எங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும் நீர் தயவோடு ஆசீர்வதியும். இந்த குடும்பத்தில் நான், என்னுடைய கணவர், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள் என்று என்னுடைய உறவினர்களோடு இந்த நற்கருணை ஆராதனையில் இருக்கிறேன். அல்லது என்னுடைய குடும்பத்திலே நான் தனியாக இந்த ஆராதனையிலே மாதா டிவி வழியாக பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறேன். என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் ஆசீர்வதியும். என்னுடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ துன்பங்கள், எவ்வளவோ தவறான புரிதல்கள், எத்தனையோ தோல்விகள், அனைத்தின் மத்தியிலும் நீர் என்னோடு இருக்கிறீர். நீ அஞ்சாதே, உள்ளம் கலங்காதே, என் மீது நம்பிக்கை கொள், நான் உனக்கு உதவி செய்வேன், நான் உன்னோடு இருக்கிறேன் என்று எனக்கு சொல்லி இருக்கிற உம்முடைய வார்த்தைகளை நம்புகிறேன். என்னுடைய குடும்பத்தாரும் உன் மீது இப்படிப்பட்ட நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என செபிக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தில் ஒரு சிலர் உன் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் உண்டு, நம்பிக்கையில் கலர்ந்தவர்கள் உண்டு. ஒவ்வொருவரையும் இந்த வேளையிலே நற்கருணையில் வீற்றிருக்கிற என் கடவுளே, என் மீட்பரே, ஒவ்வொருவரையும் தொடுவீராக. உம்முடைய பேர் இரக்கம் எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் தினம்தோறும் அனுபவமாக மாறட்டும். தினம்தோறும் அதை நாங்கள் சுவைக்கவும், இரக்கத்தின் நறுமணத்தை ஆண்டவரே நாங்கள் நுகரவும் வேண்டும். உம்மை கெஞ்சி மன்றாடுகிறேன். தனிப்பட்ட என்னுடைய வாழ்க்கையை எனக்கு உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற அனைவருடைய வாழ்வையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். காணிக்கையில் அப்பத்தையும் ரசத்தையும் ஒப்புக் கொடுப்பதை போல ஆண்டவரே, காணிக்கை வேளையில் என்னால் முடிந்த பழங்களையும் உணவுப் பொருட்களையும் உமக்கு ஒப்புக் கொடுப்பதை போல, மெழுகுதிரி ஏற்றி நான் கண்ணீரோடு வேண்டுகின்ற அந்த வேளையில் நான் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் ஒப்புக் கொடுப்பதை போல ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறேன், என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், என்னுடைய குடும்பத்தில் உள்ள வேலைகளை, தொழில்களை ஒப்புக் கொடுக்கிறேன். அனைத்தையும் உம்முடைய பரிசுத்த வலக்கரம் ஆசீர்வதிக்கட்டும். அனைவரையும் உம்முடைய பரிசுத்த வலக்கரம் அரவணைத்துக் கொள்ளட்டும். உம்முடைய கட்டுப்பாட்டில் என்னுடைய குடும்பம் எப்பொழுதும் மகிழ்வோடு இருக்கட்டும். ஆண்டவரே, நீர் காட்டுகின்ற பாதையிலே
வலப்பக்கமோ இடப்பக்கமோ திரும்பாதே என்று யோசுவாவிற்கு சொன்னதை போல ஆண்டவரே, உம்முடைய பாதையிலே, நீர் காட்டுகின்ற பாதையிலே நான் தொடர்ந்து பயணிக்க எனக்கு அருள்தாரும், என்னுடைய குடும்பத்தாருக்கு அருள்தார். ஆண்டவரே, மனவேதனையில் இருப்பவர்களுக்கு, மனதிலே மிகுந்த நெருக்கடியில் இருப்பவர்களுக்கு இந்த வேளையிலே நான் அவர்களுக்காக பரிந்துரைக்கிறேன், கெஞ்சி மன்றாடி கேட்கிறேன். உள்ளத்திலே அமைதியை தருவீராக. நெருக்கடிகளிலும் வேதனைகளிலும் இருந்து அவர்களுக்கு விடுதலையை தருவீராக. ஒவ்வொருவருக்கும் தருவீராக. கேளுங்கள் தருகிறேன் என்று சொல்லி இருக்கிறீரே. உன்னுடைய துன்பத்தில் என்னை கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லி இருக்கிறீரே. நான் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறீரே. ஆண்டவரே, அவர்களுடைய வேதனைகளை தீரும், நெருக்கடிகளை ஒரு முடிவுக்கு கொண்டு வார். உம்மிலே கொண்டிருக்கிற நம்பிக்கை இன்னும் வளரும்படியாக செய்யும். உமக்கு சாட்சியாக எழுந்து ஒளி வீசும்படியாக செய்யும். ஆசீர்வதியும் ஆண்டவரே, உம்மை கெஞ்சி மன்றாடுகிறேன். ஆசீர்வதி. புகழ்ச்சியோடு வெற்றியாகும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திரு அருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலன்களை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.